பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு வெளியூர்ல கிராமவாசி ஒருத்தர் நண்பராக இருக்கிறார். வெளியூர் வாசி அவர். ரொம்ப ஆச்சரியமானது, அவர் மக்காவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க அவர் வருவார். மதீனாவுக்குள்ள அவர் வந்தார். பெருமானார் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டா அவர் என்ன பண்ணுவார்னா, அங்க கிராமத்தில் இருக்கிற பண்டங்களை, பலகாரங்களை, பொருள்களை எல்லாம் வாங்கிட்டு வருவார். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம ஊர் பண்டங்களை கொண்டு கொடுக்கணும். அவர் கிராமவாசி. அவரோடு ரசூலுக்கு ஒரு அழகிய நட்பு. ஒரு மாபெரிய நபி, உலகத்தையே அல்லாஹ் அன்னலாரினுடைய வழிகாட்டுதல் கீழ் கொண்டு வருகிறான். உலக மக்களுக்கு ஒரு வார்த்தை அல்லாஹ் சொன்னான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நான் அனுப்பி வைத்த இந்த நபி அவர்களின் வாழ்க்கை தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்கிறான். அவர் அமெரிக்காக்காரராக இருக்கட்டும், லண்டனிலே இருக்கட்டும், அவர் ஜப்பானிலே இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் முன்மாதிரி நபிகள் நாயகம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான். எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு ரோல் மாடலும் முன்மாதிரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திற்கு முன்மாதிரியாக இறைவனே படைத்தவனை சொல்லும் இடம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு சராசரி கிராமவாசி ஒருவர், அவர் மீது அன்னலார் வைத்த அன்பும், அவர் அன்னலார் மீது வைத்த அன்பும் நம்முடைய இதயத்தை ரொம்பவே டச் பண்ணுது. அவர் அங்கிருந்து பண்டங்கள், பலகாரத்தை வாங்கிட்டு வந்து உத்தம நபியினுடைய தர்பாரில் கொண்டு கொடுப்பார். பெருமானார் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அவர் புறப்படுறதுக்கு முந்தைய சாபாக்கிட்ட சொல்வாங்களாம், அவர் நாளைக்கு நாளை மறுநாள் புறப்பட்டுருவார், நம்ம பகுதியில் இருக்கிற அழகான பலகாரம் எல்லாம் தயார் பண்ணி அவருக்கு கொடுத்து அனுப்பணும். சில பேர் எப்படின்னா, வந்தால் வாங்கிக்கிறது, போகிற போது அமைதியாக இருந்துடுறது. போகிற போது பகரம்ங்கிறது ஒரு அழகிய சுன்னத், கைமாறுங்கிறது ஒரு அழகிய சுன்னத். யார் உபகாரம் செய்தாலும் கொடுக்க முடியலங்கிறதுனால தான் ஜஸாக்கல்லா, அல்லாஹ் உனக்கு நற்கூலி தரட்டும் என்று ஒரு துவாவை கூட ரசூல் கற்றுக் கொடுக்குறாங்க. அன்பளிப்புகள்ங்கிறது உங்களுக்கிடையே இருக்கட்டும் சொன்னாங்க. உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்புகள் பரிமாற்றம் இருக்கட்டும்ங்கிறாங்க. ஒரு தாய்மார்களுக்கும் சொல்றேன், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அன்பளிப்பை கொடுத்து பழகுங்கிறாங்க. அது உறவுகளிலே, நண்பர்களிலே, வீட்டில் கூட பெத்த தாய் எங்கோ இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்க போது ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுங்க, உடன்பிறப்புகளுக்கு கொடுங்க, மனைவிக்கு கொடுங்க. என்ன அன்பளிப்புகள் என்பது அன்பை அதிகப்படுத்தும்னாங்க. தஹாது தஹாபு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் கொடுத்து பழகுங்கள், அது அன்பை அதிகமாக்கும்.